திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வீழியழக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 221வது திருப்பதிகம் திருவேழிமிழலை. இறைவர் திருமுன்பு இந்த பதிகம் பாடப்பெற்றிருக்கு. சுவாமியுடைய பதிகம் திருமுறை 1 20வது திருப்பதிகம். இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய கருணையால் எப்படி வாழ்வார்கள் இந்த பதிகத்தை படித்தவர்கள், மகிழ்ந்து படிக்கிறவங்க என்னன்னு சொன்னாங்க. மலர் மகள் திருமகள், கலை மகள் சரஸ்வதி, ஜெய மகள் நல்ல விஜய, அந்த விஜயத்துக்கான வெற்றி மகள் மலைமகள், புகழ் மகள். இந்த 4 அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து புகழோடு இந்த நிலத்திலே நிலமிசை நீடு வாழ்வர். இன்னும் சும்மா அருமையான திருப்பதிகத்தை இசைக்கிறாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தட நிலவிய மலை நிறுவிவோர் தடல் உமிதரு பட அறவோடு. அந்த தட நிறுவிய மலைனா பெரிய மந்தர மலை, அதை நிறுவினா அதை வைத்து கடையிறாங்க. எதை வச்சு? வாசுகிங்கிற பாம்பு வைத்து, உமிழ் அப்படியே அழலை அக்னியை உமிழக்கூடிய வாசுகியை வைத்து கடைய. அடல் அசுரோடு அமரர்கள், எல்லா வலிமையான அசுரர்களும் அமரர்களும். அலை கடல் கடை ஒளி எழு மிகு சின விடம் அடை தரும் மிடருடையவன். அப்படிப்பட்ட விஷயம் வருது, அதை மிடரிலே அடக்கிய நஞ்சுண்ட கண்டன். விடை மிசை வரும் அவன் உரைபதி. காளைய பெருமையில வரக்கூடிய பெருமான் எப்போதும் தங்கியிருக்கக்கூடிய பதிதான் திருவேழிமிழலை. திடமலி தரு மறை முறை உணர் மறை அவர் நிறை திருவேழிமிழலை. அப்படியே திருமிழலையே இந்த அற்புதமான பதி. எப்படின்னா, நல்ல மறையவர்கள் எப்போதும் பெருமானையே நினைந்து உணர்ந்து அந்த மந்திரங்களை எல்லாம் முறைப்படி கற்று ஏற்றி வழிபடக்கூடிய திருவேழிமிழலை. தரையொடு திவி தலம் நலி தரு தகு திரள் உரு சலதரனது. இந்த ஜலந்தரன்ற ஒரு இந்த பூமி விண்ணு எல்லாத்தையும் தன்னு கீழே அடக்கி வச்சிருக்கூடிய வலிமை உடையவர். அவர் என்ன பண்றாருன்னா, வர என தலை விசையொடு வரு திகிரியை, ஒரு சக்கரம் அறிபெற அருளினன். அந்த சலந்தரனை பிளந்த ஆளியை, அந்த வேகத்தை குறைத்து அறிபெற, அரின திருமால். இந்த திருவேழிமிழலையில தான் சக்கரம் பெறார் திருமால். அறிபெற அருளினன். உரை மலி தரு சுரநதி. சுரநதினா தேவலோகத்திலிருந்து வந்த கங்கை, புகழ்மிக்க கங்கை. உரை மலி தரு சுரநதி மதி பொதி சடையவன். மதியை சடையில் பொதித்து வைத்திருக்கிறார். நிலவை உரை பதி மிகு, அவர் பெருமான் இருக்கக்கூடிய உரைக்கூடிய பதி இது. மிகு திரைமலை கடல் மணல் அணிதரு பெரு திடர் வளர் திருவேழிமிழலைய. இந்த திருமழை அப்படின்னா பெரிய பெரிய மணல் திட்டுக்கள் நிறைக்குமா. அந்த அலைகளெல்லாம் அடித்து மணல்களெல்லாம் மேலோங்கி பெரிய பெரிய மணல் திட்டுக்கள் நிறைந்த இந்த ஒரு திருமிழலையே. மலை மகள் தன்னை இகழ்வது செய்த மதி அரு சிறுமவனது. சிறுமணவனதுன்னா அந்த தர்ஷன் இருக்கானே, அவன் உமையை இகழ்றார். அவன் அறிவற்ற செயல். மதி அரு உயர் தலையினோடு அவன் தலையை, தட்சன் தலையை எடுக்கிறார். ஆளல் ஒருவன கரம் அற முனிவு செய்தவன் உரைப்பதி. சினம் கொண்டு என்ன பண்றாருன்னா, அக்னி போறார் எங்க? தட்சன் வேள்விக்கு. அதனால அவர் கையையும் வெட்டிடுறார். ஏன்னா பெருமான் ருத்ரன். அப்படிப்பட்ட அவன் ருத்ரன் 108 ருத்ரனும் அவர் வழிபடுறாரு. ஆனால் அவனை ருத்ரன்னா இருக்கக்கூடாது. உரித்திரனுக்கெல்லாம் மேலானவர் இல்லை சிவமா. உரித்திரனோடு சேர்ந்து சிந்தி மூவர்க்கும் மேலோன் அப்பன். ஆனால் அவர் அவருடைய பார்வையிலேயே செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அவங்க பெருமான் கமெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் செய்ய பலவிதமான முறையில் தண்டோபாதாயத்தில் இது செய்கிறார். அதனால் அவங்கெல்லாம் திருத்துறதுக்கு தான் சுவாமி செய்கிறார். கலை நிலவிய புலவர்கள் இடர்களை தரு கொடை பயில்பவர் மிகு. நல்ல எல்லா கலைகளும் நிறைந்த புலவர்கள் எல்லாம் அவங்களுடைய இடர்களை எல்லாத்தையும், அவங்களுடைய அந்த பணம் இல்லைன்ற வருத்தத்தை எல்லாத்தையும் போகக்கூடிய கொடை கொடுக்க. அவ்வளவு பெரிய கொடையில் வல்லவர்கள் வாழக்கூடிய ஊர் இது. சிலை மலி மதில் புடை தழுவிய திகழ் பொழில் வளர் திருமிழலையே. நல்லா பார்த்தீங்கன்னா மலை போல மதில்கள் சுயர்ந்த மதில் சூழ்ந்த பொழில், நல்ல சோலை சூழ்ந்த இந்த மிழலை. மறு வளர்புற மெரியினில் மடி தர ஒரு கனை செல நிறுவிய பெரு வலியினன். முப்புறத்தை கும்பிடாதவன் பகைத்த புறாதிகளை ஒரு கணையிலே
அளித்த பெருவலிமை உடையவர் சிவபெருமான். நலமலி தரு கரன் உரம் மிகு, எப்படி நலமையே தரக்கூடிய அவருடைய திருக்கரம். பிணம் அமர்வன, இந்த பிணங்கள் எல்லாம் போய் போடக்கூடிய சுடுகாடு. இருளிடை அடை உறவோடு, அந்த சுடுகாடில பேயோடு உறவோடு நட விசை உரு, நல்ல டான்ஸ் ஆடுவார். பரன், அப்படிப்பட்ட பரன் பரமேஸ்வரன், எல்லாத்துக்கும் மேல பரன். அவன் இனிது மகிழ்ந்து உடையக்கூடிய பதிது. தெருவினில் வரு பெரு விள ஒளி மலி தர வளர் திருமிழையே. பார்த்தீங்கன்னா அந்த தெருங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேனியம்மன் கோயில் தெரு, இந்த மாதிரி தெரு தெரு தெருங்கிறது நம்ம சம்பந்த பெருமான் வாக்கில் பாருங்க சொல்றாரு. இதெல்லாம் நம்ம ரொம்ப இனிமையாக கேட்க வேண்டியது. தெருங்கிற வார்த்தை சம்பந்தர் வாக்கிலே வந்திருக்கு. அப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் எப்பயும் தெருவிலே, தெருவு தோறும் வீதி தோறும் நடக்கக்கூடிய அருமையான இடம் தான் திருமிழை. அணி பெரு வட மர நிலனில், இந்த வடாரண்ய சேத்திரம். வடாரண்யம்னு என்ன அர்த்தம்? வடனா ஆலமரம்னு அர்த்தம். ஆலமரத்தின் நிழலில யாருக்கு? சனகாதி முனிவருக்கு அருள் செய்கிறார். அமர்வோடும் அடி இணை இருவர்கள் பணி தர, அதனை இருவர்கள் ஒரு பக்கத்துக்கு 2 பேர். அதாவது சனகர் சனந்தரர் ஒரு பக்கம், சனாதரர் சனத்குமாரர் ஒரு பக்கம். பக்கத்துக்கு 2 பேர் இருந்து சுவாமிகிட்ட அறம் கேட்கிறாங்க. பணி தர அற நெறி மறையொடும் அருளிய பரன் உறைவிடம். அப்படிப்பட்ட அருள் செய்தக்கூடிய அரண் இருக்கக்கூடிய ஊர் இது. ஒளி மணி பொருவு அரு மரகத நிலம். மரகதன்னா வயலும் வயல் சார்ந்த நிலம். மலி, நல்ல ஒளி பொருந்திய மணியும் வயலுங்களும் நிறைந்த புனல் அணைதரு வயலணி, ஏன்னா நீரெல்லாம் சூழ்ந்து எப்போ நிற்கக்கூடிய அருமையான வயல்கள். தினி பொழில் செறிந்த சோலை. தரு மணம் மது நுகர் அறுபதம் முரல் திருமிழையே. அறுபதம்னா 6 கால் உள்ள வண்டு முரல்தல் ஓசை கொடுக்கக்கூடிய, மதுனா தேனை நுகர்ந்து சாப்பிட்டு அப்படி ஓசை கொடுக்கக்கூடிய திருமிழையே. அப்படியே மனமும் தேனுமா, அப்படி எப்படியாப்பட்ட வர்ணனை பாருங்க. இந்த உண்மை. வசை அரு வலி வன சர ஒரு, அதான் குற்றமற்ற வேடுவனாக ஒரு கொண்டு சுவாமி வர. வனசரன்னா வேடுவன். வேடுவன் இந்த பாசுபதம் இருந்தார் பாருங்க, அந்த அர்ஜுனனுக்கு அந்த வரலாறு சொல்றாங்க. அது கொடு நினைவு அரு தவம் முயல் விசையன திறன். யார் விசையன்? அதான் அர்ஜுனன். அப்படிப்பட்டவருக்கு அவன் நினைக்க முடியாத அளவு நினைவு அரு தவம் முயல், அப்படி தவம் பண்றாரு அந்த அர்ஜுனன். அவருக்கு உமையே அறிவுறுகிறேன், அதனால் தெரிந்து கொள்வதற்காக எப்படிப்பட்ட தவசிகளுக்கெல்லாம் தனக்கு எப்படிப்பட்ட ஒப்பட்ட உலகத்தையே, அதற்கு மேல ஒரு அம்பு இல்லை, அதுக்கு மேல ஒரு மந்திரம் இல்லாத பாசுபத மந்திரத்தை கொடுக்கிற. மலை மகள் அருவிதிரில் அறிவு திரள் அமர் மிடல் கொடு செய்து, நல்ல வலிமை, மிடல்னா வலிமை கொடு செய்து, அசைவு இல் படை அருள் புரி தருபவன் உரைப்பதி அது மிகு தரு திசை மினில் மலர் குலவிய செரு பொழில் மலி தரு திருமிழையே. அது என்னன்னா, தோற்கடிக்க முடியாத எவரால் தன்னுடைய பாசுபதத்தை இருந்தார். அதான் படை, பாசுபதம் அஸ்திரத்தை கொடுத்தார். உரைப்பதி, எங்கு பார்த்தாலும் திசைகள் தோறும் மலர்கள் எல்லாம் செறிந்து சோலைகள் சூழ்ந்த மலிந்து கிடக்கக்கூடிய திருமிழையே. நலமலி தரு மறைமொழியொடு நதி உரு புனல் முகை ஒளி முதல் மலர் அவை கொடு வழிபடு திரள் மறை அவன் உயிர் அது கொலவரு. இப்படியே என்ன அற்புதமா எழுதியிருக்காரு பாருங்க பெருமான். ஞான சம்பந்தர் இல்லையா? எல்லா வேதங்களையும் நல்ல நீர், அந்த தண்ணீரையும் எடுத்துட்டு, நல்ல நறுமண புகையும் எடுத்துட்டு, முதல் மலர் அப்படியே பூத்த மலர்களையெல்லாம், அன்று பூத்த மலர்களெல்லாம் எடுத்துட்டு வழிபடக்கூடிய மறையவன் யாரு? மார்கண்டேயன். அவருடைய உயிரை கொல எடுத்துட்டு போக வரார். சலமலி மரளி தன் உயிர் கட. இந்த மரளினா யமனு, சலம் தரு மலிதருனா அதாவது இந்த உயிரை வம்புவதற்காக அப்படியே மறை அப்படியே வர்றது. அதுதான் சலமிலன் சங்கரன் சார்ந்த. சலம்னா தீங்கு, சலமிலன் சங்கரன் ஒரு தீங்குமே இல்லாதவன் சிவபெருமான். அது சலம்னா தீங்கு செய்ய, இந்த மார்கண்டேயனுக்கு தீங்கு செய்ய வரக்கூடிய யமனை உயிர் கட உதை செய்த அரண் உரைப்பதி. ஒரு உதவி விட்டாரே அவர் அரண்னா சிவபெருமான், அவருடைய உரையை தங்கக்கூடிய பதி. திலகம் இது என உலகுகள் புகழ்தரு பொழிலணி திருமிழையே.
இந்த பாரியிலே உலகத்திலேயே நம்முடைய பாரதம் தான் திலகம்னாரு ஐயா. இங்க ஐயா என்ன சொல்றாரு, இந்த பாரதத்துக்கே இல்ல, இந்த அண்ட சராசரத்துக்கே திலகம் எதுனா திருமிழலை தான் அப்படிங்கிறார். திலகம் இது என உலகுகள் புகழ் தரு பொழிலணி திருமிழலையே. உலகத்திலேயே மிகப்பெரிய புகழுடையது இந்த திருமிழலை. அரண் உரை தரு கைலையை, யாரு சிவபெருமான் என்றும் உரையக்கூடிய கைலாயத்திலே நிலை குறைவு அது செய்த கசமுகன் 10 தலை ராவணன் அப்படியே தூக்கிறதுக்காக நிலை குறைவு செய்ய போறார். கரம் 20 நெறி தர விரல் நிறுவிய கடலடி உடையவன், அப்படிப்பட்ட திருவடி உடையவன் அப்படியே மித்தன வைத்தார். 20 தோலும் அடர்ந்தன. வரல் முறை உலகவை தரு மலர் வளர் மறை அவன் வழி வழுவிய, யாரு பிரம்மன் இந்த உலகத்துக்கு தோற்றம் செய்யறாரு. அப்படி ஆனா அவர் கூட ஒரு நெறி தவறார். வழி வழுவியன்னு ஆணவம் வந்த உடனே என்ன ஆகுற, அந்த ஆணவங்கிற தலையை மட்டும் பிச்சிடுறாரு. அப்பா சிர மது கொடு அந்த பிரம்ம கபாலத்தை ஏந்திக்கிட்டு பலிதிரி தரு சிவன் உரைப்பதி திருமிழை, அந்த பிரம்ம கபாலத்தை எடுத்து அது பலிதிர்ந்து போறார். அயனொடு எழில் அமர் மலர் மகள் மகிழ் கணன் அளவிடல் ஒளிய, கணன்னா கண்ணன், திருமகள் ரொம்ப மகிழ்வா இருக்கக்கூடிய யாருன்னா அவங்க வீட்டுக்காரர், யாரு கண்ணன். அளவிடல் ஒளிய, அப்படிப்பட்ட அவங்க அப்ப பெருமானால யாராவது அளவிட முடியுமா? அளவிட முடியாம ஒரு பயமுறு வகை பயம் வேற வந்துருச்சா. ஏன்னா இவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடிமுடி காணாத அண்ணாமலையா ஜோதி பிளம்பா இருக்காரு. அதை பார்த்துட்டு பயமுறு வகை தளல் நிகழ்வது ஒரு படி உரு, அது அப்படிப்பட்ட ஒரு தளல் உருவான தன்மையிலே ஓங்கி இருக்கக்கூடிய பெருமான் கண்டு வரல் முறை செய்ய என மிகு துதி செய்ய, அதாவது வரல் முறைனா ஆண்டாண்டா எப்படி சிவபெருமானை கும்பிடுவாங்களோ அந்த முறைப்படி ஜெய ஜெய போற்றி வாழ்க வெல்க அப்படின்னு சொல்லி யாரு நம்முடைய திருமாலும் பிரம்மனும் துதி செய்ய, விழி உருவிய அவன் உரைப்பதி அண்டங்கடந்த பெருமான் அவரு இருக்கக்கூடிய இடம்தான் இது. செயம் நிலவிய மதில்மதி அது தபல் தர உயர் திருமிழையே, அப்படிப்பட்ட உயர்ந்த மதில்கள் மதி தோய்ந்து போகக்கூடிய அளவு உயர்ந்த அந்த சுற்றுச்சுவர்கள் சூழ்ந்த இந்த திருவேழிமலை வெற்றின்ற செயம் நிலவிய மதில், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, அப்படியே வெற்றி திலகமுடைய அந்த அற்புதமான அந்த மதில்கள். இகழ் உருவொடு பரி தலை கொடும் இழி தொழில் மலி சமன் விறகினர். அது என்ன இகழ் உருவுனா அவங்க பார்த்தாலே இகழக்கூடிய உருவுனா அமனமா வர்றது, பார்த்தா யாரு தான் இகழ மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமணர்களும் பரிதலை கொடும் முடிய மலிக்காம பறிச்சு பிடுங்கியே எடுப்பாங்க. ஏன்னா அதுல பேரு செத்து போயிருமா. ஆனா அவ்வளவு இறக்கமா இருக்கியப்பா, எதுக்கு பாப்படா நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்டு அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? இவ்வளவு இறக்கசிலையா இருக்கிய, இதை என்ன செய்தீங்க? அது அதான் நீ பேசுறது ஒண்ணு செயல் ஒண்ணு. இழில் தொழில்மணி, இழிவான தொழில் செயல் தொழில்மணி. அதாவது அவன் நல்ல மத குருவா இருக்கணுக்காக ராஜாவை கைக்குள்ள போட்டுட்டு ஆட்டம் போடுறது. இன்னைக்கு வரலாம் அப்படிதான் நடக்குது. சமன் விறகினர், அந்த சமணர்களும் திகழ் துவர் உடல் பொதி எவர் கெட, ஒரே உடம்பு கனமா இருப்பாங்க, ட்ரெஸ் போட்டுட்டு. அவங்களெல்லாம் தன்னுடைய சமயத்திலே இருந்து வலுவ அடியவர் மிக அருளிய புகழுடைய இறைபதி இறை உரை பதி, அடியவர்கள் எல்லாம் பெரிய பெருமானுடைய புகழை பேசி அருள் பெற்றக்கூடிய இறை உரையக்கூடிய பதியாகும் இது. புனலணி கடல் பூடை தழுவிய புவிதிகள் சூரர் தரு நிகர் கொடையினர் செறிவொடு திகழ் திருமிழையே. அப்படியே இந்த கடல்களில் இருக்கக்கூடிய எல்லாம் சிறப்புகளையும் தழுவி இருக்கக்கூடிய இந்த பூமி, கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் அப்படி திகழக்கூடிய சுரர் தரு நிகர் கொடையினர், கற்பக விருட்சம் போல வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கொடையாளர்கள் வாழக்கூடிய இந்த திருமலை நல்ல செறிவோடு செம்மையோடு நிறைவோடு திகழக்கூடிய திருமழையாகும். 11வது பாடல் பதிகம் நிறைவாகுது. சீராமலி கரி உரி செய்த சிவன் உரை தரு திருமேளையை மிகு, சினந்து வரக்கூடிய அந்த யானையினுடைய தோலை உரித்து போர்த்த சிவபெருமான் மிகுந்து மகிழ்வோடு உறைந்து அருளக்கூடிய திருமேளையை மிகு தன மனர், சும்மா அப்படியே செல்வம் இருந்தா மட்டும் போதாது, செல்வத்தை நல்வழியில செலவு பண்ணக்கூடிய மனமுடைய செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய சிறபுர நகர் சீர்காழி போயிட்டார் ஐயா.
அப்படிப்பட்ட சீர்காழிப்பா சிரபுரம். 12 பேர்ல ஒன்று சிரபுரம் அல்ல சீர்காழி. இந்த சீர்காழி இறை சீர்காழிக்கூடிய மன்னன் யாரு? தமிழ் விரகன். தமிழ் விரகனது உரை. சும்மா சாதாரண வந்து போறவன்லப்பா, வித்தகன். இதுலயே எந்த நிலையில இருக்கக்கூடிய சிவஞானி, தவஞானி, தமிழ் ஞானி. அவருடைய ஒரு 10 இந்த 10 பாடையும் அவர் மொழிந்த உரை செய்த மனமகிழ்வோடு பயில்பவர். ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இந்த பாட்டை பாடுறவங்க எழில் மலர் மகள், நல்ல அழகிய திருமகள். அவங்க பாருங்க, லக்ஷ்மி எப்போதும் அவங்களுடைய தங்கியிருப்பாங்க. இது பல இடங்கள்ல ஐயா சொல்றாங்க. இந்த மாதிரி என்னன்னா, அந்த சிவனடியாருங்க மேல அவங்களுக்குலாம் ரொம்ப அன்பு. ஏன்னா இந்த பூமியில பூஜை செய்யக்கூடிய ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு ஏக்கம். ஏன்னா அவங்களாம் பூஜை செய்து தான் அந்த உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க முன்னாள் செய்த பூஜையும் இப்போ செய்துக்கிட்டு இருக்க பூஜை நம்ம பூஜை செய்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால தான் அவர்கள் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் தேவைக்கேற்ப கட்டாயமாக அருள் செய்வாங்க. சிவத்தை வழிபடுறவங்க அவ்வளோ பெரிய பேர் பெற்றவங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஐயா. மலர் மகள், கலை மகள், செயமகள், இனமலி புகழ் மகள், இசை தரம் பொருந்த இவங்கெல்லாம் கூடவே வருவாங்க அந்த உயிருக்கு. இரு நிலனிடை இனிது அமர்வாரே, நில உலகில் நீடு வாழ்வார். இந்த உலகத்தில் ரொம்ப வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லா செல்வங்களையும் பெற்று சுவாமி எப்படி ஆசீர்வாதம் பண்றாரு சம்பந்த பெருமான். இந்த மாதிரி இதுதான் ஒரு பெரிய சைக்காலஜி. என்னன்னா, சுவாமியை கும்பிடுறவங்க ஒரு நாளும் கெட மாட்டாங்க. நேற்று கூட கிராமத்தில் பேசும்போது சொன்னது, நமக்கு தீது நன்று நல்லா காட்டி கொடுத்துறாரு. எந்த வழியில போகணும், நம்முடைய செல்வத்தை எப்படி செலவு பண்ணணும், அவ்வாறு செலவு பண்ணும் பொழுது இந்த உயிர் பெறக்கூடிய நன்மை என்ன, இதனால பிற உயிர்கள் அடையக்கூடிய நன்மை என்ன, எப்படி வாழணும், இதெல்லாம் சிவம் சொல்லிக் கொடுக்கும். இது ஒன்று போதாதான் சிவத்தை அடையிறது. சிவத்தை அடைஞ்சா கூடிய இன்பம் என்னங்கிறது இதுலயே அறிஞ்சுக்கிறோம். அதனால மேலும் மேலும் நன்மைகள் செய்யணும். அதுதான் சிவத்தோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு பெருமையே. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய.